நம் நாடு சுதந்திரம் அடைந்து 77 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்போ 78வது சுதந்திர தினத்தை வர ஆகஸ்ட் 18 நம்ம கொண்டாடுறோம். நம்ம நாடு பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் இந்த குடியரசு தினம், சுதந்திர தினம் இந்த நாட்கள்ல நம்முடைய நாட்டு குடிமக்கள் அனைவரும் நம்ம ஒற்றுமையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய இந்திய அரசு இல்லங்கள் தோறும் கொடியேற்றுவோம் அப்படிங்கிற ஒரு காம்பெயிங்க நடத்துறாங்க. இதுல கலந்து கொள்பவர்களுக்கு ஒரு சான்றிதழ்களையும் வழங்குறாங்க. இதன் மூலியமா நம்முடைய தேசப்பற்றை நம்ம வெளிப்படுத்துறோம். ஆனா அந்த தேசப்பற்றை வெளிப்படுத்துறதோடு மட்டும் இல்லாம இந்த தேசப்பற்றின் மூலமாக நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பூரணமான சுதந்திரத்தையும் அடைய வேண்டும். சுதந்திரம் அப்படின்னா என்னங்க? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்க கூடாது. நாம இன்னொருத்தருடைய கட்டுப்பாட்டுல இல்லாம வாழணும். இது ரெண்டு தான். அதாவது வாழ விடுங்கிறது தாங்க தத்துவம். அப்போ சுதந்திரமா ஒரு மனிதன் வாழணும்னா அவன் தன்னுடைய அனுபவங்களையும் தன்னுடைய அறிவையும் புத்தியை கொண்டு மட்டுமே வாழ கத்துக்கணும். அதற்கு நாம அனுபூதி ஏஐல புரோஜினி அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டியை கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இந்த கம்யூனிட்டியில நீங்க ஜாயின் பண்ணணும்னாலே 299 + GST பே பண்ணாதான் ஜாயின் பண்ண முடியும். ஆனா இதுதான் நம்ம மக்களுக்கு சிக்கல். அதாவது ஒரு வேலை கிடைக்கணும், பிசினஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கணும், தன்னுடைய ஆற்றல் என்னங்கிறத உணரணும், கலைகள் கத்துக்கணும், மருத்துவ உதவிகள் பெறணும், நம்மளுடைய எல்லா திட்டங்களையும் பெறணுங்கிற ஆசை விருப்பம் மக்களுக்கு இருக்கு. ஆனா அதுக்காக ஒரு சின்ன முதலீடை ஒரு சந்தா கட்டணமா கட்டணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு, அதுவே ஒரு தடையாகவும் இருக்கு. நாங்க இந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்த மக்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த சந்தா கட்டணத்தை இலவசமா வழங்கி யாரெல்லாம் இந்த நம்முடைய நாடு நடத்தக்கூடிய இந்த மூவர்ண கொடியை ஏற்றி அதற்குண்டான சான்றிதழ் பெறுபவர்களை எங்களுடைய காம்பெயின்குள்ள கொண்டு வந்து 2 கோடி, அதாவது 20 மில்லியன் தமிழர்களை ஒரு ஒற்றுமையாக உருவாக்கி நம் தேசப்பற்றோடு கூடிய ஒரு வளர்ச்சியையும் ஒரு பரிணாமத்தையும் முன்னெடுப்பதற்கு நாங்கள் ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்திருக்கிறோம். இந்த காம்பெயின்ல நீங்க கலந்துக்க விரும்புறீங்க அப்படின்னா 12ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ள எங்களுடைய காம்பெயின்ல நீங்க கலந்துக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது அர்ஹர் டிராங்கா அப்படிங்கிற வெப்சைட்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுடைய மூவர்ண கொடியோட ஒரு பிளட்ஜ் எடுத்துக்கிட்டு ஒரு செல்ஃபி எடுத்து நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய லிங்க்குள்ள உள்ள போனீங்க அப்படின்னா எங்களுடைய பிரத்யேகமான வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இது போன்ற தளங்களை நீங்க ஃபாலோ பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். இதையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உடனடியாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அங்கே உங்களுடைய ப்ரோஜனிக்கு உண்டான ஜாயினிங்க்கு உண்டான கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்க. ஏற்கனவே பதிவிறக்கம் செய்திருக்கக்கூடிய அந்த ட்ரையாங்க சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுங்க. எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண அந்த ஸ்க்ரீன்ஷாட் ப்ரூஃபையும் அப்லோட் பண்ணுங்க. ஃப்ரீயாக நீங்கள் எங்ககிட்ட ப்ரோஜனியாக ஜாயின் பண்ண முடியும். அப்போ ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக எங்களுடைய வெப் அப்ளிகேஷனில் லாகின் பண்ணுறதுக்கு உண்டான யூசர் ஐடி, பாஸ்வேர்டை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். இது 1 வருஷம் உங்களுக்கு சந்ததியாக நீங்கள் எங்ககிட்ட தொடர்வதற்கு இது உபயோகமாக இருக்கும். அந்த 1 வருஷத்துல நீங்க எங்ககிட்ட எந்தெந்த திட்டங்கள் எல்லாம் உங்களை கவர்ந்திருக்கு, பிடிச்சிருக்கோ அந்த திட்டங்களுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். அதை அப்ளை பண்றதுக்கு ஒரு தகுதி இருக்கு. அதுக்கு ஒரு லலாடம் பிராக்டிஸ் கொடுப்போம். அந்த லலாடம் பிராக்டிஸ் செஞ்சு முடிச்ச உடனே உங்களுடைய ஐக்யூ லெவல் என்னங்கிறதையும் நாங்கள் செக் பண்ணுவோம். இது என்ன ஐக்யூ அப்படின்னா நம்மளுடைய ஐக்யூவை நம்ம எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்துறோங்கிறத பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை முன்னேறும். ஆனா உலகத்துல நிறைய பேரை நம்ம பார்த்துருப்போம். ஸோ எலான் மஸ்க்கு வந்து 160 இருக்கு ஐக்யூ. நம்மளுடைய ஐன்ஸ்டீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 180 இருக்கு ஐக்யூ. ஆனா அவங்களாம் பிரபலமானவங்க. ஆனா பிரபலமே ஆகாதவர் நம்முடைய தென்கொரியாவை சேர்ந்த ஒரு நபர் 276 ஐக்யூ வச்சிருக்கார். ஆனா அவர் யாருக்குமே தெரியாது. அப்போ ஐக்யூ அதிகமா இருக்கிறது இங்க நாட் இம்பார்ட்டன்ட். ஆனா அந்த ஐக்யூவை நம்ம வாழ்க்கையில முன்னேறுவதற்கு எவ்வளவு பயன்படுத்துறோம், அந்த ஐக்யூவை பயன்படுத்தி நாம் எவ்வளவு வசதியா வாழ்க்கையை வாழ்றோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப வசதியா நீங்க வாழ்றதுக்கு தயாரா இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையை வழிகாட்டுறதுக்கு திட்டங்களை வழங்குவதற்கு நாங்க தயாராக இருக்கிறோம். ஆனா நம்ம 2 பேரையும் இணைக்க விடாம தடுக்கிறதுக்கு பணமே ஒரு தடையா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மூவர்ண கொடியை ஏற்றக்கூடிய செல்ஃபி அப்லோட் பண்ணக்கூடிய ஒரு இந்திய குடிமகன், அதுவும் தமிழகத்துல மட்டும் 20 மில்லியன் தமிழர்களை நாங்க ஒருங்கிணைத்து சந்ததியாக ஒன்றிணைந்து தேசப்பற்றியும் வெளிப்படுத்துவோம். இந்த நாடு தமிழர்களுடைய ஒற்றுமையை புரிந்து கொள்ளட்டும். அது மட்டும் இல்ல, நாங்க ஒற்றுமையா இருக்கிறது வெறும் தேசப்பற்றுக்காக மட்டுமில்லை, சுதந்திரத்தை அனுபவித்து எங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக என்று சந்ததிகளாக அனுபூதி ஏஐல இணைந்து அதை நம்ம நிரூபித்தும் காட்டுவோம். அப்போ இதை நாம் நிரூபிக்கணும் அப்படின்னா
இந்த காம்பெயின்ல நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும். அப்ப கலந்துக்கிறதோட மட்டும் இல்ல, இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதும் உங்களுடைய கடமையாக இருக்க வேண்டும். அந்த கடமையை செய்யக்கூடிய ஒரு இந்திய குடிமகன் அனைவரும் எங்களிடம் சந்ததியாக இணையுங்கள். எங்களுடைய திட்டங்களையும் பலன்களையும் பெற்று வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு பரிணாமம் அடைவோம். 77 ஆண்டுகள் நாம் சுதந்திரம் பெற்றுட்டோம். ஆனா நம்மளோடவே தன்னுடைய மனித வளத்தை பயன்படுத்த தொடங்கிய ஜப்பான் இன்னைக்கு உலக அளவுல 192 நாடுகளுக்கு விசா இல்லாம பயணிக்கக்கூடிய ஒரு ஃப்ரீடம் ஹியூமனா வாழ்றாங்க. அந்த நிலையை நாம அடையணும்னா அது அனுபூதி நிறுவனத்தின் மூலியமா சாத்தியம். இதுதான் நம்ம இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்கும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் சந்ததிகளாக நாம செய்யக்கூடிய பங்கு என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு எங்களோடு வந்து சந்ததியாக இணையுங்கள். இந்த சந்ததிக்காக இணையக்கூடிய வாய்ப்பையும் நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன்.